அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாவைக்காவை கண்டு திமுக அஞ்சுவதாக விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. இந்த அறிக்கையின் வாயிலாக விஜய் சுட்டிக்காட்டியிருப்பது என்ன விவரம்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சுற்றுப்பயணம் 13ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அதுக்கு அனுமதி பெறுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி அனந்த் திருச்சி சென்றிருந்தார். அப்பொழுது அவருடைய ஆதரவாளர்களோடு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியதாக கூறி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை கண்டித்து விஜய் ஒரு நீண்ட நெடிய கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். அதில் மக்களிடையே செல்வாக்கை இழந்த தற்போதைய ஆளும் கட்சி யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ, தமிழக வெற்றி கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்பது மட்டும் மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது. தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளுக்கும் மேற்கொள்ளும் ஜனநாயக பூர்வமான பிரதான நடவடிக்கை தான். மற்ற கட்சிகளின் இது போன்ற நடவடிக்கைகளை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் இந்த வெற்று விளம்பரமாடல் அரசு நமது தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் நலனுக்கான செயல்பாடுகளை கண்டாலே அஞ்சி நடுங்குகிறது என குறிப்பிட்டிருக்கிறது. தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தங்களின் தூக்கத்தை இழந்து முழு நேரமும் நம்மை வீழ்த்துவதை பற்றியே சிந்தித்து காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்தும் நம் செயல்பாடுகளை முடக்க நினைக்கிறார்கள். அதன் ஒரு பகுதிதான் திருச்சியில் நமது கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் மற்றும் கழக தோழர்கள் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு. திமுக அரசின் இத்தகைய பழிவாங்கும் நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு என் ஆனந்த் மீதும் கழக தோழர்கள் மீதும் பதியப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று இந்த கண்டன அறிக்கையிலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தி இருக்கிறார்.